டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காயில் சிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பாவக்காயை வச்சு இந்த சிப்ஸ் செஞ்சால் நம்ம எந்த கடையில் நீங்கள் இதை வாங்கினீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் சிப்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரே இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாவக்காயை கழுவிட்டு 2 பக்கம் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் வித்து சீடோடவே கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன தின் ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். நான் இப்போ வந்து ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம சிப்ஸு செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப தின் ஸ்லைஸாக இருக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ தின்னாக இருக்கணும். அப்போ தான் வந்து இருக்க ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் வறுவல் பொடி தான் நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் மீன் வறுவல் பொடி எடுத்துக்கலாம். இந்த மீன் வறுவல் பொடியில் நம்ம செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆல்ரெடி உப்பு எல்லாமே கலந்துருப்பாங்க. அதனால் இந்த இதில் நம்ம எதுவுமே கலக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு பொடி மட்டும் போதும். இந்த பொடியை வந்து இப்போ கொட்டிடலாம். ஸோ நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பொடியில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கலக்கிடலாம். ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம மீனுக்கு எப்படி கலக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கலக்கி விட்டு இந்த ஒரு பிளேட்டில் இப்படி வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சிடலாங்க. அப்போ தான் இது வந்து கொஞ்சம் ஊறும். இந்த மசாலா வந்து இந்த காயில் இறங்கும். அதனால் இது நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் கலக்கி எடுத்து வச்சிடலாம். மேக்ஸிமம் 1 to 2 hours வந்து இப்படியே இருக்கட்டும். எல்லாத்தையும் இது மாதிரி கலக்கி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம எல்லாமே வந்து நான் டிப் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து 1 to 2 hours வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அப்புறம் எடுத்து பொரிச்சிடலாம். 1 to 2 hours வந்து திருப்பி போட்டு ஊற வச்சு எடுத்துட்டேன். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ அந்த பாவக்காய் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து ஒன்றா போட்டுடலாம். பாவக்காய்க்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சுகர் பேஷண்ட்ஸு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொரியட்டும். நல்லா கலர் சேஞ்சஸ் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருகவும் விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆனதும் எடுத்துடலாங்க. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு எடுத்துடலாம்.
இப்போது இதை எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சூடாறினதும் நல்லா மொறுன்னு ஆயிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.